நடிகர் விஜய் கட்சி தொடங்கி செம சிறப்பா மாநாடெல்லாம் நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போ அவர் எப்பவும் சொல்ற மாதிரி 2026 தேர்தல் நோக்கி கட்சி பணிகளை ரொம்ப மும்முரமா தொடங்கி இருக்காரு. கட்சியோட நிர்வாகிகள் நியமிப்பு, கட்சிக்கான மற்ற வேலைகள், ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா குழு நியமிக்கிறதுன்னு, அதை விட முக்கியமா கட்சியோட உறுப்பினர் சேர்க்கன்னு முழு வீச்சில தேர்தலுக்கு தயாராகிட்டு வர்றாரு. இந்த சூழல்ல தான் வரப்போற தேர்தல்ல தாவேகா யார் கூட கூட்டணி வைக்க போகுது, கட்சிக்குள்ள கூட்டணி தொடர்பா என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குங்கிறத பத்தி ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போறோம். கூட்டணி பேச்சுவார்த்தையா? அதுதான், தாவேகாவுக்கு கூட்டணியே இல்லைன்னு அவங்களே அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது என்ன புதுசா கூட்டணி பத்தி தகவல்னு நீங்க கேட்கலாம். பாஸ், இது அரசியல். இங்க எப்போ எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். வெளியே சொல்றத அப்படியே செய்யணும்னு அவசியமும் இல்ல. உள்ள பல வேலைகளும் நடக்கலாம். அப்படியான ஒரு வேலையில தான் தீவிரமா ஈடுபட்டிருக்கு தாவேகா. அதெல்லாம் ரகசிய செய்தி. அதை பத்தி பொறுமையா சொல்றேன். அதுக்கு முன்னாடி தாவேகா ரொம்ப ஓப்பனா செய்யற சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் மாநாட்டுக்கு முன், மாநாட்டுக்கு பின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். மாநாட்டுக்கு முன்னாடி தனக்கு எப்படி விமர்சனம் வரப்போகுது, கட்சி நிர்வாகிகள் நியமிப்பு, உள் வேலைகள்னு எதை பத்தியுமே பெருசா தெளிவில்லாம இருந்தாங்களாம். ஆனா மாநாடு முடிஞ்ச பிறகு அவருக்கு வந்த விமர்சனம், அவருக்கு கிடைச்ச ஆதரவு, மக்கள் வரவேற்பு எல்லாம் பார்த்த பிறகு பல முக்கிய முடிவுகளையும் எடுத்திருக்காங்களா. அதுல தனக்கு விசுவாசமா இருக்கிறவங்களை நிர்வாகிகளா நியமிச்சிருக்காராம் விஜய். அந்த நிர்வாகிகள் விஜய் சொல்றத அப்படியே செய்யணும், எங்கேயும் லூஸ் டாக் விடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா கட்டளையும் போட்டிருக்காரா. இது போக மாவட்ட வாரியா நிர்வாகிகளை நியமிச்சு அவங்க மூலமா மக்கள் கிட்ட போய் தாவேகாவுக்கு பிரச்சாரம் செஞ்சு உறுப்பினர்களை சேர்க்கிற பணியும் நடந்துகிட்டு வருதா. விஜய் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி வைக்கும் போது நம்மளோட இலக்கு 2 கோடின்னு சொன்னப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த நம்பர் அடைய எம்ஜிஆருக்கே பல வருஷம் ஆச்சு, இவர் எடுத்தது 2 கோடின்னு சொல்றாருன்னு பேசினாங்க. ஆனா உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி 2 மாசத்திலேயே இது வரைக்கும் 96 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வரைக்கும் சேர்ந்து இருக்காங்களாம். இதனால தாவேகா சர்வர் அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகுதா. இது போக ரிட்டையர்டு ஹைகோர்ட் லாயர்ஸ் வச்சு தன்னோட கட்சிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சட்ட ஆலோசனை குழுவை அமைக்கிற பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்களா. அதுவும் ஆல்மோஸ்ட் முடிர் நிலையில இருக்கா. அடுத்து தளபதி 69 படம் மே மாசம் வரைக்கும் படப்பிடிப்பு வச்சுக்கலாம்னு விஜய் சொல்லி இருந்தாராம். ஆனா இப்போ அதை பிப்ரவரி மாசமே ஷூட்டிங் முடிச்சிட்டு என்ன விட்டுடுங்கன்னு கேட்டிருக்காரா. அதுக்கு பிறகு நேரடியா மக்கள் இடத்துக்கே வந்து மக்களை சந்திக்கிற பிரம்மாண்ட ரோட் ஷோவுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்காக பெரிய வண்டியும் ரெடி ஆகிட்டு இருக்குதா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான டாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கான். அதுவும் ரகசியமா. அதாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை. அன்புமணி ராமதாஸ் சமீபத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கு அர்த்தம் பழைய கூட்டணி பத்தியா கூட இருக்கலாம்னு சில பேச்சுக்கள் எழுந்துச்சு. இப்போ அது உண்மைதான் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தாவேகா தலைவர் விஜய் தர்மபுரி பகுதியில தான் வேட்பாளரா களமிறங்க போறான்னு அவங்க நிர்வாகி ஒருத்தரே சொல்லி இருந்தாரு. இது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஆனா கூட்டணிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது தர்மபுரி தொகுதி பாமக ஆதிக்கம் கொண்ட தொகுதி. அதனால தாவேகாவும் பாமகவும் கூட்டணி வச்சு விஜய் தர்மபுரியில் நின்னா கண்டிப்பா அவருக்கு தான் வெற்றின்னு கணிக்கப்பட்டிருக்கா. அது எப்படி பாமக தாவேகா கூட்டணி சாத்தியம்னு கேட்டா அங்கதான் ரோல் பிளே பண்றாரு ஜான் ஆரோக்கியசாமி. இவரை பத்தி ஏற்கனவே நாம ஒரு வீடியோவும் பண்ணிருக்கோம். இவர் தான் விஜயோட பொலிட்டிக்கல் அட்வைசர். இவர் ஏற்கனவே போன எலெக்ஷன்ல மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு பாமகவுக்கு அரசியல் வியூகரா செயல்பட்டாரு. அந்த நட்புல தான் இப்போ பாமகவுக்கும் தாவேகாவுக்கும் பாலமா இருந்து 2 கட்சியையும் கூட்டணி அமைக்க வைக்க பிளான் பண்றாங்களா. இந்த 2 கட்சிகள் கூட அதிமுகவும் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல இப்போதைக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சினா அது திமுக மட்டும்தான். அதிமுகவுல பல குளறுபடிகள் நடக்கிறதுனால அந்த கட்சியோட பேச்சுகள் இப்ப பெருசா எடுபடுறதும் இல்ல. இதனால திமுகவை எதிர்க்க தான் மத்த எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா திமுகவுக்கு அது நெருக்கடியை கொடுக்கும்னு கணக்கு போட்டு இந்த 3 கட்சிகளும் இணையறதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கா. அதுவும் நள்ளிரவுல ரொம்ப ரகசியமா இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. தங்களுக்குன்னு 80 தொகுதிகள் பிளஸ் துணை முதல்வர் பதவி கொடுத்தா நாங்க கூட்டணிக்கு தயார்னு சொல்லியிருக்கான் தாவேகா தரப்பு. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தீவிரமா நடக்கிறதா சொல்லப்படுது. தேர்தல் அறிவிப்புகள் வெளியானதுதான் இதை பத்தின இன்னும் பல தகவல்கள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லிக்கிறாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு கமல் சொல்ற மாதிரி எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு போல. தாவேகா, பாமக, அதிமுக இந்த கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.